லாஸ்ட் 2 லெக்சர்ஸா குவாட்ராட்டிக் ஃபார்ம் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சிமெட்ரிக் பைலினியர் ஃபார்ம்னா என்னன்னு பார்த்திருந்தோம். அதுல இருந்து அந்த சிமெட்ரிக் பைலினியர் ஃபார்ம்ல இருந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம் டிஃபைன் பண்ணோம். எப்படின்னா Q of V equal to F of V, V அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த பாலினாமியல் கிடைக்கிறது குவாட்ராட்டிக் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துட்டோம். அடுத்தது ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் பாலினாமியல் கொடுத்தாங்கன்னா அதோட மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றத பார்த்திருந்தோம். அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருந்தா அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற குவாட்ராட்டிக் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த கிளாஸ்ல ஏதோ ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, அதை டயகனல் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணி கொண்டு வர முடியுமா, எல்லா குவாட்ராட்டிக் ஃபார்மையும் ரெடியூஸ் பண்ணி டயகனல் ஃபார்முக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்கும் ஆன்சர், அண்ட் அப்படி ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதோட ப்ராப்ளம்ஸ்ல சால்வ் பண்ணுவோம். டயகனல் ஃபார்ம் அப்படின்னா என்னங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம், ரீகால் பண்ணிக்குவோம். எப்படி இருக்கும், x1 x2 அப்படி வேற ரெண்டு xi xj அப்படி காம்பினேஷனா இல்லாம எல்லாமே x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் அப்படிங்கிற மட்டும் குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல அக்கர் ஆயிருந்துச்சுன்னா then it is said to be diagonal form. அதான் இங்க எழுதிருக்கும். குவாட்ராட்டிக் ஃபார்ம் associated with an n by n matrix is of the form a1 x1 square plus a2 x2 square plus etc an xn square, which is known as diagonal form. இதே மாதிரி ஃபார்ம் தான் என்ன சொல்றோம், டயகனல் ஃபார்ம் சொல்றோம். ஸ்கொயர் இல்லாம இப்போ x1 x2 x1 xn இப்படி ஏதாவது டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா that is not diagonal, not in the diagonal form. It is simply called as quadratic form. இப்போ என்னன்னா குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல கொடுத்துட்டோம்னா அதான் இந்த டயகனல் ஃபார்முக்கு இந்த ஃபார்முக்கு எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கொடுக்குற தியரத்தை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அந்த தியரம் ப்ரூஃப் டெக்னிக் எதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ப்ரூஃப் மெத்தட், லக்ராஞ்சிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்றோம். இதான் நெக்ஸ்ட் தியரம் எழுதுறோம். Prove that any quadratic form can be reduced to a diagonal form by means of a non-singular linear transformation. எந்த ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்தாலும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு? டு த டயகனல் ஃபார்ம். டயகனல் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணினா ஒரு நான் சிங்குலர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் இது மாத்தணுமோ அந்த இடத்துலலாம் நான் சிங்குலர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுங்க. ஒரு இடத்துல இருந்து அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுங்க. அங்க டயகனல் ஃபார்ம் வரலையா, அப்ப அங்க இருந்து அடுத்த ஒரு நான் சிங்குலர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி போட்டு நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்மை டயகனல் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த தியரம் சொல்லுது. இந்த மெத்தட் ஆஃப் ரெடக்ஷன் நம்ம யூஸ் பண்றதுதான் என்னன்னு சொல்றோம், லக்ராஞ்சிஸ் மெத்தட் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே, ப்ராப்ளம் செய்யும்போது யூசிங் லக்ராஞ்சிஸ் மெத்தட் அப்படின்னு கொடுத்தாலே இதே ஃபார்மேட்ல செய்ய போறோம், அவ்வளவுதான். ஓகே, இதே ப்ரூஃப் டெக்னிக்ங்கிறது வேக அந்த மாதிரி இருந்தாலும் ப்ராப்ளம்ல இதே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, முதல் என்னது, எந்த ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மையும் டயகனல் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். அப்படிதானே? அப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் எடுங்க. கன்சிடர் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் phi equal to phi of x1 x2 etc xn. அப்ப எப்படி இருக்கும், எல்லாம் a11 இந்த ஃபார்மேட் வரும். அடுத்து a1 x1 x2 x1 x3 அதே மாதிரி x2 x3 x2 x4 அப்படி மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸ் வரும். அதான் எழுதியிருக்கோம். சம்மேஷன் i equal to 1 to n a ij xi xj. அப்ப ஐயும் ஜெயும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் அந்த டேர்ம்ல வந்துடும். ij நாட் ஈக்குவல்னா x அதே மாதிரி மற்ற டேர்ம்ஸ் குவாட்ராட்டிக் ஸ்கொயரா இல்லாத மற்ற டேர்ம்ஸ் வந்துடும். அதான் இந்த சம்மை எக்ஸ்பேண்ட் பண்ணி புரியறதுக்காக எழுதி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் டேர்ம்ஸ் வரும், அடுத்தது இதே மாதிரி டேர்ம்ஸ் வரும். ஓகே, இங்க ஒண்ணு மட்டும் நோட் பண்ணணும், இட்ஸ் குவாட்ராட்டிக் ஃபார்ம். அப்போ சிமெட்ரிக்காவும் இருக்கும். அப்படின்னா xi xjயும் xj xiயும் ஈக்குவலா இருக்கும். சிமெட்ரிக்கா இருந்தா அதோட aij எப்படி இருக்கும், aij ஈக்குவல் டு ajI ஆவும் இருக்கும். ஸோ aij ஈக்குவல் டு aji. இங்க அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், xi xj அது போல xj xi வித்தாலும் அது பிரச்சனை இல்லை. அப்போ இது போத் aij அண்ட் ajr ஈக்குவல்னால 2 டைம்ஸ் அதே மாதிரி டேர்ம் வந்துடும். 2 டைம்ஸ் aij xi xj அப்படிங்கிற டேர்ம் வரும். அதான் இந்த இடத்துல எல்லாத்துலயும் 2 2 2ன்னு யூஸ் பண்ணிருக்கோம். ரைட்டா? இப்போ இதை என்ன செஞ்சிருக்கோம், சிம்பிளி எக்ஸ்பேண்ட் பண்ணி குவாட்ராட்டிக் ஃபார்ம்னாலே சிமெட்ரிக் பைலினியர் ஃபார்மா இருக்கும். சிமெட்ரிக்னா aij ஈக்குவல் டு aji அதையும் யூஸ் பண்ணி இந்த சம்மை எழுதி வச்சிருக்கோம். சரி, இப்போ இதுதான் நம்மளோட கொடுத்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் டோட்டலி. இப்போ நம்ம இதை என்ன செய்யணும், டயகனல் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். அப்படிதானே? டயகனல் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். என்ன செய்யறோம், ரெண்டு கேஸா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, இந்த டேர்ம்ல அதாவது இந்த டேர்ம் மட்டும் தான் பாக்கி வச்சிருக்கணும், இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், இந்த டேர்ம்ல ஏதாவது ஒரு a11 இல்லாட்டி a22 இல்லாட்டி a33 இல்லாட்டி ann ஏதாவது ஒன்னாவது நான் ஜீரோவா இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்.
இப்போ எல்லாமே A11 0, A22 0, எக்ஸெட்ரா AN ஜீரோ அப்படின்னா என்ன, x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்மே இல்லாம குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருக்குன்னா செகண்ட் கேஸ் இப்படி பிரியும். சரியா? ஃபர்ஸ்ட் கேஸ் ஏதாவது என்ன சொன்னா இதுல ஏதாவது ஒண்ணு நான் ஜீரோவா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது சப்போஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் A11 A22 எக்ஸெட்ரா ANN இஸ் நான் ஜீரோ. ஏதாவது ஒன்னாவது நான் ஜீரோவா இருக்கு வச்சுக்கோங்க. அப்போ லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி அதை வந்து நம்ம எப்படி வச்சுக்கோம், A11 வச்சுக்கோம். ஏன்னா எக்ஸ்பிளைன் இது A11 வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றோம். இதே மாதிரி A22 இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு நம்ம டீல் பண்ண போறோம். அவ்வளவுதான், ரொம்ப பிரச்சனை இல்லை. அதனால வித்வுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி we assume that A11 not equal to 0. A11 not equal to 0 வச்சுக்கோம். தென் அப்போ 1/A11 கண்டுபிடிச்சுக்கலாம், அப்படிதானே? அப்போ அதான் இந்த டேர்ம்ல 5 இந்த டேர்ம்ல மிச்சம் என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்டா x1 இன்வால்வ் ஆகுற எல்லாத்தையும் பொருளுக்கு முன்னாடி எடுத்துருங்க. அவ்வளவுதான். இதுல வந்து x1 இன்வால்வ் ஆகுறது இந்த டேர்ம் மட்டும் தான், ரைட்டா? அடுத்தது இந்த சம்ல எங்கெல்லாம் இன்வால்வ் ஆகும், x1 x2, அடுத்தது x1 x3, x1 x4, x1 x5 அப்படிப்பட்ட எல்லா டேர்ம்ஸையும் எடுங்க. அதை மட்டும் தனியா எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்போ மிச்சம் இருக்கிற டேர்ம்ல என்ன இருக்கும், x1 இண்டெக்ஸ்ல 1ன்றதே வந்திருக்காது, அப்படிதானே? அப்போ மிச்சம் உள்ளதெல்லாம் இங்க இருக்கும். I, j equal to 2 to n a ij xi xj. இப்போ என்ன செய்யறோம்னா இந்த டேர்ம் இருக்கா, x1 இருக்கிற டேர்ம்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுறீங்க. இதுல A11 not equal to 0, A11 காமனா வெளியே எடுத்திருக்கீங்க. சோ மிச்சம் உள்ள டேர்ம் இருக்கு. ஓகே, இப்போ என்ன செய்யறோம், இந்த இருக்கா இந்த டேர்ம்ல தேவையான டேர்மை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி என்ன செய்யறோம்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா எழுத பாக்குறோம். பாருங்க, x1 ஸ்கொயர், அடுத்து x2 ஸ்கொயர், x1 அதாவது இது எப்படி 2 x1 x2ங்கிறதுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் சேர்த்துக்கும். x1 ஸ்கொயர் 2 x1 x2, x2க்கு பதிலா A12 A11 இன்டு x2, அதான் ரெண்டாவது டேர்ம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு இதுலையும் பிரிச்சு எந்தெந்த டேர்ம்லாம் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி ஃபைனலி என்ன செய்யறோம், இந்த டேர்மை பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா எழுத போறோம். அதான் கீழே எழுதிருக்கோம். 5 equal to இந்த டேர்ம் இப்படி வரும், இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை எழுதணும்னா என்ன செய்யணும், சம் டேர்ம்ஸ் ஆட் பண்ணிருப்பீங்க, அதை சப்ட்ராக்ட் பண்றத மிச்ச டேர்ம் இருக்கும். சப்ட்ராக்ட் பண்ற டேர்மும் இங்க மிச்சம் இருக்கா 5 டேர்ம், இது ரெண்டையும் சேர்த்து எப்படி எழுதிக்கும், phi2 of x2 x3 எக்ஸெட்ரா xn எழுதிக்கும். ரைட், இப்போ இந்த டேர்மை இந்த ஸ்கொயருக்குள்ள இருக்கா அதை y1 எடுத்துக்கோங்க. மிச்சம் x2 x3 எக்ஸெட்ரா xn எல்லாத்தையும் y2 y3 எக்ஸெட்ரா yn அப்படின்னு எடுத்துக்கோம். இதுதான் நம்மளோட நான் சிங்குலர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, இங்க கன்சிடர் பண்ற நான் சிங்குலர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது இதுல ஃபைல சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன ஆகும், A11 ஆல்பா 1ன்னு எடுத்துக்கோம். இதை எடுத்துக்கோங்க. ஸோ என்ன ஆகும், ஆல்பா 1 y1 ஸ்கொயர், இந்த டைமுக்கு பதிலா y1, ஸோ y1 ஸ்கொயர். மிச்சம் இருக்குது phi2 of y2 y3 எக்ஸெட்ரா yn. இப்போ அகைன் இந்த phi2 of y2 y3 yn கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. இதுல இதே மாதிரி கேஸ் ரெண்டா பிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு ஸ்கொயர் டேர்ம் y2 ஸ்கொயர் அதுக்கு முன்னாடி விட்டாமோ y3 ஸ்கொயருக்கு முன்னாடி விட்டாமோ ஏதாவது ஒண்ணு அந்த கோஎஃபிஷியன்ட் நான் ஜீரோவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேல உள்ள அதே ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணி இன்னும் வாங்க. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் கேஸ்க்கு போய் கொண்டு போய்க்கலாம். அதான் எழுதியிருக்கோம். Now applying the above argument to phi2, then phi2 can be reduced to phi2 of x equal to that. இதே மாதிரி ஒண்ணுக்கு ஸ்கொயர் வந்துச்சா, அடுத்து இன்னொன்னு x2 x3 z2 z3 zn அடுத்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, இதே மாதிரி அடுத்து phi3 ரெடியூஸ் பண்ணுங்க. அப்படி சரி, இது phi2 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ phi equal to வேல்யூ வரும். இப்போ phi3 கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா முந்தினதை ரெடி பண்ணுங்க, இல்லாட்டி செகண்ட் கேஸ்க்கு போங்க. அப்படி பண்ணிட்டே வரும், மாத்தி பண்ணிட்டே இருக்கும்போது ஃபைனலி we get a diagonal form. ஓகே, சரி, செகண்ட் கேஸ் என்ன பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொன்னோம், ஏதாவது ஒரு x1 ஸ்கொயர் இல்லாட்டி x2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா xn ஸ்கொயரோட ஏதோ ஒரு கோஎஃபிஷியன்ட் நான் ஜீரோவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் ஏதாவது ஒன்னாவது எல்லாமே ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கு, அதான் எழுதிருக்கோம். சப்போஸ் A11 A22 எக்ஸெட்ரா ANN ஈக்குவல் டு 0. சரி, அப்போ கண்டிப்பா பாருங்க phi ஈக்குவல் டு இப்படி எழுதியிருக்கோம். phi ஈக்குவல் டு இந்த டேர்ம் எழுதியிருக்கோம். இது நான் ஜீரோ இருந்துச்சுன்னா வேல்யூ இது குவாட்ராட்டிக் ஃபார்மா இருக்க முடியாது, ரைட்டா? இது நான் ஜீரோ. ஸோ கண்டிப்பா இது எல்லாமே A11 A2 ANN வரைக்கும் ஜீரோ. அப்போ மிச்சம் இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு AIJ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்குமா, அதை எடுத்துக்குவோம்.
அதான் இங்க எடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு ஏஐஜே நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அது வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி A12 அஷ்யூம் பண்ணி வச்சுக்கோம். ரைட். ஏன்னா இதே இதுக்கு A12 வருதுன்னா இன்னொரு டைம் இருக்கும். அதுக்கு நம்ம ஆர்கியூ பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இதே மாதிரி மற்றதுக்கும் சொல்லிக்கலாம் அப்படின்னு. ஒண்ணுல இப்போ இண்டெக்ஸ் பாருங்க, A12 நாட் ஈக்குவல் 0 1 2 ஏயோட இண்டெக்ஸ் கீழே என்ன இருக்கு, இங்க 1 2. அப்போ ஏதாவது ஒரு எக்ஸ் ஒய் அடுத்த ஒரு நான் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போறீங்க. நான் சிங்குலர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். எப்படின்னா 1 2 அப்படிதானே. அப்போ y1 பிளஸ் y2ங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடுங்க, x2க்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. மற்ற எல்லாத்துக்கும் y அதே இதை வச்சுக்கோங்க. எக்ஸ் y1ங்கிறது x1ங்கிறதுக்கு பதிலா y1 சப்ஸ்டிட் பண்ணுங்க, x2க்கு பதிலா மட்டும் y1 y2 சப்ஸ்டிட் பண்ணுங்க, x3க்கு பதிலா y3 எக்ஸெட்ரா xnக்கு பதிலா yn. இதே இது நீங்க x1 ஈக்குவல் டு y1 பிளஸ் y2 x2 ஈக்குவல் டு y2 மட்டும் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கிடையாது. ஓகே, அதாவது என்ன செய்யணும்னா இண்டெக்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இங்க ஐஜேன்னு இருக்கா அப்படின்னா என்ன செய்யணும், xi ஈக்குவல் டு yi பிளஸ் yj அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லாட்டி xj ஈக்குவல் டு yi பிளஸ் yjன்னு எடுத்துட்டு மற்ற எல்லா டேர்மும் xi xk ஈக்குவல் டு yk அப்படின்னு போட்டீங்கன்னா தட்ஸ் a நான் சிங்குலர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை இதுல ஃபீல தூக்கி சப்ஸ்டிட் பண்றோம், எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. சரியா, ஃபீல தூக்கி சப்ஸ்டிட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு quadratic term y1 square exist ஆயிரும். அதான் எழுதிருக்கோம். This linear transformation changes phi into non-singular quadratic form with y1 square present. எப்படி வரும் அப்படிங்கிறது தான் புரியறதுக்காக எழுதி கட் பண்ணியிருக்கேன். in phi phiல வாங்க, phi equal to அப்படிதானே. இந்த டேர்ம்ல இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, 2a12 நான் ஜீரோ. அப்போ 2a12 x1 y2 இருக்கு, x1 x2 இருக்கு. இதுல தூக்கி என்ன பண்றோம், x1க்கு பதிலா y1 போடுறோம், x2க்கு பதிலா y1 பிளஸ் y2 போடுறோம். அப்படிதானே. அப்போ போடும்போது அங்கே நோட் பண்ணிருக்கோம். இன்ஃபி2 இந்த டேர்ம்ல aij இருக்கணும், a12 2x1 x2. இந்த டேர்ம் என்ன கொடுக்கும், இங்க x1க்கு பதிலா என்ன போடுறோம், y1 போடுறோம், x2க்கு பதிலா this y1 plus y2. அப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், கண்டிப்பா 2a12 y1 ஸ்கொயர் கிடைக்குது. ரைட்டா. சோ கண்டிப்பா இந்த டேர்ம் இம்ப்ரூவ் ஆயிட்டா y1 ஸ்கொயர் ஒன்று பிரசன்ட் ஆயிருது. ஓகே, ஒரு y1 ஸ்கொயர் பிரசன்ட் ஆயிட்டு தென் என்ன செஞ்சிடலாம், அப்படி கேஸ் 1க்கு போய் அதே ஆர்குமெண்ட்டை ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, y1 ஸ்கொயர் பிரசன்ட் ஆச்சா, முன்ன ஆர்குமெண்ட் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. ஸோ வி கெட் ஃபைனலி வி கெட் diagonal form. Then applying case 1 we can reduce the quadratic form into diagonal form. அப்போ கேஸ் 1லயும் diagonal form ரெடியூஸ் பண்ணிட்டோம், கேஸ் 2லயும் diagonal formல ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் என்ன சொல்லினா, எந்த ஒரு quadratic form கொடுத்தாலும் அதை diagonal formக்கு ரெடியூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஓகே, இதே இது ப்ராப்ளம்ல ஒரு 2 ப்ராப்ளம் பார்ப்போம். பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரான ஐடியா இருக்கு. ப்ராப்ளம் நம்பர் 1, reduce the quadratic form this term to the diagonal form. இந்த quadratic form diagonal formக்கு ரெடியூஸ் பண்ணுங்க. முதல்ல கொடுத்ததை வழக்கம் போல phi அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ என்ன செய்ய போறோம், ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்துக்கோம். ஸ்கொயர் டேர்ம்லாம் முதல்ல எடுங்க. இங்க x1 ஸ்கொயர், அடுத்து இங்க 4x2 ஸ்கொயர், இங்க 4x3 ஸ்கொயர். அப்போ இது ஹோல் ஸ்கொயர்ல எழுதிக்கிறீங்க. ஓகே, இப்போ என்ன செய்றீங்க, இந்த ஆர்டர்ல x1ஓட ஆர்டர்லாம் முன்னாடி எழுதணும், அடுத்தது குரூப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா இப்போ பாருங்க a பிளஸ் b, இதுல சரி ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது இங்க வேரியபிள்னா x1 x2 x3. அப்போ 3 வேரியபிள்ஸ் தான். அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்க ஃபார்முலா a பிளஸ் b பிளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல எழுதணும். முதல்ல அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா, a பிளஸ் b பிளஸ் c ஃபார்மட்ல எழுதணும். அப்போ இதுக்கு அப்போ இங்க a என்ன வரும், b என்ன வரும், c என்ன வரும், அதான் இங்க ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சிட்டோம். x1 ஸ்கொயர் 2x2ங்கிறதா b, 3x3ங்கிறதா b. அப்போ a பிளஸ் b பிளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca. அப்படிதானே. ஓகே, அப்போ அதுக்கு ரிலேட்டடா உள்ள டேர்ம்ஸ் எழுதிருங்க. 2ab அதுதானே, 2 இது a இது b, அடுத்தது 2bc, இங்க b வந்து என்னது இருக்கு, இந்த இருக்கு x2 2x2 அதை எழுதிருங்க, 2x3, அடுத்தது 2ca அதை இந்த எழுதிட்டோம். இப்போ என்ன செய்ய போறீங்க, இதே டைமை கழிக்கணும். இந்த டைம் ஆட் பண்ணிருக்க மாதிரி வச்சுட்டீங்கன்னா இதே டைமை கழிக்கணும். சப்போஸ் இதுல இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைம் இந்த சம் பொறுத்தவரை இதுலயே இருக்கு, ஸோ கழிக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கும்போது கழிக்கிறதுக்கு கரெக்டா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ இந்த டைம் பாருங்க, 2 into 2 4 x1 x2 இதா இருக்கு.
அப்போ இந்த டேம் தான் இங்க எழுதியிருக்கோம். அதனால ஒன்னு சேஞ்ச்ல. அப்போ 1 2 3 4 இந்த 4 டேமும் அப்படிதான். இந்த இதுல 3 டேம், இது 4 டேம் அப்படி எழுதியிருக்கோம். சரி, இந்த டேம் பாருங்க. இங்க 4 8 x2 x3. அப்போ இங்க 16 x2 x3 இருக்கு. இங்க 8 பிரிச்சிட்டோம். அப்போ மிச்சம் 8 இந்த எழுதிட்டோம். மிச்சம் 8 x2 x3 எழுதிட்டோம். மிச்சம் இந்த டேம் பாருங்க. 4 2 2 into 2 4 x1 x3. அப்போ அந்த 4 x1 x3 தான் இருக்கு. ஸோ ஒன்னையும் ஆட் பண்ண வேண்டாம், சப்ட்ராக்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதுல மட்டும் எக்ஸஸ் ஆகிட்டு இருந்துச்சு, அதை போட்டோம். ஸோ போத் ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைன் இப்போ எழுதின லைனும் டேலி ஆகிட்டா. ஸோ ஃபி ஈக்குவல் டு எழுதியாச்சு. இப்போ இவ்வளோ டேம் ஃபர்ஸ்ட் இந்த லைன்ல இருக்கிற இங்க இருந்து இந்த இதுவரை இந்த டோட்டலா இந்த டேம் எப்படி எழுதிக்கலாம்? இட்ஸ் a perfect ஸ்கொயரா எழுதிக்கலாம். அப்படிதானே? a plus b plus c the whole square. அந்த ஃபார்முலா தான் எழுதிட்டேன். that's the whole square. ரைட். சரி, மிச்சம் இருக்குது இந்த டேம் அப்படி எழுதிப்போம். இப்போ என்ன செய்யணும்? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல எழுதினாலே இந்த ஸ்கொயருக்கு உள்ள உள்ளதை எப்படி என்னன்னு எடுக்கணும்? y1 எடுக்கணும். மத்தத y2 y3 அப்படின்னு எடுக்கணும். அப்படிதானே? சரி, இதை y1 எடுத்துப்போம். y1 எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பேக் போயிட்டு திரும்பி வரேன். அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். இதுக்கு y1 எடுத்தோம். அப்போ இது சம் கேபிட்டல் y1 வச்சுக்கோங்க. இது கேபிட்டல் y1. ரைட்டா? சரி, இங்க என்ன இருக்கணும்? y2 கேபிட்டல் y2 கேபிட்டல் y3ன்னு வச்சிருப்போம். ரைட்டா? இப்போ பாருங்க, அப்ப என்ன இருக்கு ஆன்சர்ல? ஈக்குவல் டு கேபிட்டல் y1 ஸ்கொயர் பிளஸ் 8 y2 y3. ரைட்டா? இப்போ 8 y2 y3 திரும்பி கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்படிதானே? y1 ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிட்டு, அப்போ y1 ஸ்கொயருக்கும் இங்க 8 y2 y3க்கும் ரெண்டுக்கும் காமன் ஏதாவது டேம் இருக்கா? அதே அதாவது y1 ஸ்கொயர் இருக்கு. அதே y1 ஸ்கொயர் y1 டேம் ரெண்டாவது டேம்ல இருக்குன்னா இல்ல. ஸோ y1 இனி டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். மிச்சம் இருக்கிற 8 y2 y3 டிஸ்டர்ப் பண்ணும். அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த டைப்ல இருக்கு? நம்மளோட கேஸ் 2 டைப்ல இருக்கு. அப்படிதானே? ஸோ என்ன லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்? அப்போ அகைன் y கேபிட்டல் y2 ஈக்குவல் டு ஸ்மால் y2 கேபிட்டல் y3 ஈக்குவல் டு y2 பிளஸ் y3. ஏன்னா அதோட இண்டெக்ஸ் இது என்னது? 8ங்கிறது இங்க இண்டெக்ஸ் 2, இங்க 3. அப்போ 8ங்கிற என்ன? a23. அப்படிதானே? a23 தான் இண்டெக்ஸ். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல இந்த போட்டுருக்கோம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரியா? இப்போ ரெண்டையும் கிளப் பண்ணி ஒரே இதுல டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். ரொம்ப குழப்பிடுவாண்டா. ஃபர்ஸ்டா கேஸ் 1க்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேபிட்டல் y1 ஞாபகம் வச்சுக்கோ. இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல இருக்கனால இது கேபிட்டல் y1 ஸ்கொயர். மிச்சம் உள்ளது கேபிட்டல் y2 கேபிட்டல் y3 அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ y1 ஸ்கொயர்ங்கிறது y2 y3 டிபெண்ட் பண்ணல. ஸோ இதை விட்டுட்டு மிச்சத்தை மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ இது இந்த மிச்சம் இருக்கிறது என்ன? 8 y2 y3 என்ன ஃபார்மேட்ல இருக்கு? செகண்ட் கேஸ் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ செகண்ட் கேஸ்ல உள்ள லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிதானே போட்டோம். இப்போ இந்த பாருங்க, a12 நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா x2 மேல என்ன போட்டோம்? y1 பிளஸ் y2 அப்படின்னு போட்டோம். அதே மாதிரி தான் இங்க எடுக்கும். இங்க என்ன இருக்கு? a23 கேபிட்டல் y2 கேபிட்டல் y3 அதான் இந்த டேர்ம். அப்படிதானே? அப்போ x3க்கு மேல என்ன போட்டுக்கணும்? கேபிட்டல் y2 y3 அப்படின்னு போடுறோம். ஓகே, சரி, இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அகைன் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஓகே, y1 ஸ்கொயர் எப்படி இருக்கும்? இந்த டேர்ம் எப்படி இருக்கு? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம். ப்ராடக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு? ஓகே, இப்போ அகைன் என்ன செய்யணும்? நம்ம ஃபர்ஸ்ட் இது இவ்வளவு டேர்ம் என்ன ஃபர்ஸ்ட் கேஸ்ல டீல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? அட்லீஸ்ட் ai நாட் ஈக்குவல் 0. இங்க என்னது? 8 இருக்கு. a22 நாட் ஈக்குவல் 0. அந்த a22 மொதல் என்னதான் இருக்கணும்? காமனா எடுக்கணும். இதுனா அது கேஸ்லயும் பாருங்க. அது என்ன செஞ்சோம்? இந்த இடத்துல a11 காமன் எடுத்தோம். அப்படிதானே? a11 நாட் ஈக்குவல் 0 இருந்துச்சுன்னா a11 காமன் எடுத்தோம். மிச்ச டைம் டாலி பண்ணோம். அதே ஒர்க் தான் இங்கேயும் தெரியல. 8 காமன் எடுத்துங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? y2 ஸ்கொயர். மிச்சம் இந்த டைம் என்ன ஆகும்? ஓகே, இந்த டைம் வந்து y2 y3 மட்டும் இருக்கும். இப்போ அடுத்தது அகைன் யோசிக்கணும். இங்க y2 ஸ்கொயர் வந்துட்டு, அப்போ இங்க இன்வால்வ் ஆகுது y2 y3 மட்டும் தான் இன்வால்வ் ஆகுது. ஸோ அதை வச்சுட்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு போகணும். அப்படிதானே? அப்போ இங்க வந்து y2 y3 தான் இருக்கு. அப்போ 2y2 2ab ஃபார்முலா இருக்கணும். அப்படிதானே? இங்க சரி, ரெண்டு டேர்ம் தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? a plus b the whole square ஃபார்முலா. ரைட்டா? a plus b the whole square. அப்போ a க்கு பதிலா y2 இருக்கு. b க்கு பதிலா நம்ம இங்க சூஸ் பண்ணோம். இங்க b க்கு பதிலா நமக்கு இருக்குது y2 y3 மட்டும் தான் இருக்கு. ரைட்டா? y2 y3 வந்து எப்படி எழுதிக்கலாம்? 2ab ன்னு எழுதணும். 2 இங்க உள்ள y2 ஸ்கொயர், சோ y2 ன்னு எழுதுங்க. b என்னதை சூஸ் பண்ணோம்? y3 divided by 2. அப்பதான் இங்க உள்ள டேம் y2 y3 வரும். சரியா? அப்போ 2ab டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அப்போ b ஈக்குவல் டு என்னன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சா? y3 divided by 2. அப்ப என்ன செய்யணும்? a ஸ்கொயர் பிளஸ் 2ab இந்த வந்துட்டு அடுத்து b ஸ்கொயர் வேணும். அப்போ இந்த டேர்மை கூட்டுங்க. கூட்டியாச்சு. இதுல எங்கேயாவது அக்கறாகுதானா? இல்ல. சோ அதே டேர்மை கழிச்சிருங்க. இப்போ
இந்த ஃபர்ஸ்ட் இந்த இங்க இருந்து இந்த லாஸ்ட் டேர்மை தவிர இந்த இவ்வளோ டேர்ம் என்னன்னு எழுதிக்கலாம் y2 பிளஸ் y3 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ரைட்டா. அப்போ 8 உள்ள போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 8 இன்டூ தட் டேர்ம் இங்க வரும் மைனஸ் 8 இன்டூ திஸ் டேர்ம். இப்போ என்ன செஞ்சுக்கலாம் 2 டிவைட் பண்ணிருங்க. இப்போ இங்க இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல வருது. ஸோ அகைன் இப்போ இந்த இது போல ஒரு நான் சிங்குலர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்சிடர் பண்ணணும். இதை வந்து x set 2 கன்சிடர் பண்ணுங்க. மிச்சம் உள்ளதெல்லாம் அப்படி வச்சுக்கோங்க. set 1 equal to y1, set 3 equal to this term. Okay, then phi equal to இந்த வந்து ரைட்டா. இப்போ அகைன் x set 1 என்ன set 2 என்ன set 3 என்னன்னு எழுதணும். set 1 equal to என்ன இங்க இருக்கு y1. அடுத்தது இதுக்கு முன்னாடி என்ன இப்போ y1 equal to this term. அப்போ ஜெனரலா set 1 equal to அந்த டேர்மே ரைட்டா இந்த டேர்மே எழுதிக்கலாமா. சிமிலர்லி ரெண்டாவது set 2 இந்த இருக்கு ஃபர்ஸ்ட் எழுதிப்போம் set 2 equal to this term. இப்போ y2 என்னன்னு பார்க்கணும் அப்படிதானே. y2 மேல என்ன இருக்கு y2 equal to s2 தான் x2 தான். அப்போ இந்த இடத்துல x2 போட்டுக்கலாம். y3 என்னதான் இருக்கு y3 இதுல இருந்து தான் பார்க்கணும். அப்போ y3 equal to x3 minus y2. அகைன் y2 க்கு மேல என்ன போட்டுக்கலாம் x2 போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலி this term அதான் இங்க எழுதிருக்கோம் x2 plus 1/2 y3 இங்க வந்துச்சு y3 என்ன x3 minus y2 க்கு போல அகைன் x2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. ஸோ x2 equal to இதை எல்சிஎம் பார்த்து எடுத்துக்கிறோம் என்ன ஆட் பண்ணிட்டோம். ஸோ set 2 equal to என்ன வந்துட்டு this term வந்துட்டு. ஓகே அதே மாதிரி set 3 போங்க. set 3 equal to என்னது y3 equal to இதுல இருந்தா வேணும். அப்போ x3 minus y3 அப்போ x3 minus y2 equal to set 2 அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. ஸோ set 3 கிடைச்சிட்டு. ஓகே ஸோ என்னாச்சு கொடுத்த குவாட்ராட்டிக் ஃபார்மை ஒரு டயகனல் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணியாச்சு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன யூஸ் பண்ணிருக்கோம் set 1 equal to இது set 2 equal to that value set 3 equal to this value. Okay, next example, reduce the quadratic form this term to the diagonal form using Lagrange's method. Lagrange's method னா இப்ப பார்த்த அதே மெத்தட் தான். as usual கொடுத்தத இந்த டைம் அப்படி எடுத்துக்கிறோம் phi அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே இதுல x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் ஏதாவது டேர்ம் இருக்கானா இல்ல அப்படின்னா அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் 0 ரைட்டா. இன்னொன்னு அப்சர்வ் பண்ணணும் இங்க எத்தனை வேரியபிள் வேரி ஆகுது x1 வேரி ஆகுது x2 வேரி ஆகுது x3 வேரி ஆகுது அண்ட் x4 வேரி ஆகுது. அப்போ 4 வேரியபிள்ஸ் இங்க வேரி ஆகுது. அதையும் மனசுல வச்சுக்கணும். ஓகே இப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் முதல்ல இருக்கிற நான் ஜீரோ டேர்ம் எடுங்க. முதல்ல இருக்க நான் ஜீரோ டேர்ம் என்ன x1 x2 இது a12 சரி. அப்ப என்ன செய்யணும் x2 பதிலா y1 plus y2 x1 அப்படி வச்சுக்கோங்க. மத்த எல்லா டேர்மையும் அப்படி வச்சுக்கோங்க. வேரியபிள்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனைக்கு வச்சுக்கோங்க. சரி இப்போ இது தூக்கி ஃபீல்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வந்து 2y1 ஸ்கொயர் டேர்ம் வந்துட்டு மிச்சம் உள்ள டேர்ம் இருக்கு. இப்போ என்ன செய்யணும் அகைன் பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு எழுதுகிறதுக்கு வழியை பார்க்கணும் ரைட்டா. இப்போ என்ன செஞ்சுக்கலாம் 2 காமன் ஆடுங்க. y1 எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படிதானே. சம்ல அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி y1 எங்கெல்லாம் இருக்கு இந்த இவ்வளோ டேர்ம்லையும் y1 டேர்ம் இன்வால்வ் ஆகுது அது எல்லாத்தையும் காமன் ஆடுங்க. 2 வச்சு காமன் ஆடுக்கும் போது ஒவ்வொரு டேர்ம்லையும் டிவைட் பண்ணிக்க. அப்போ 2 into this term மிச்சம் உள்ள டேர்ம் அப்படி எழுதிக்கிறீங்க. இப்போ என்ன செய்யணும் இந்த டேர்மை பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா எழுதணும் அப்படிதானே. உங்களுக்கு உள்ளே எழுதுனா குழப்பம்ங்கிறனால இது ரெண்டாவதா தனியா எடுத்து செஞ்சுக்கணும். now this term கன்சிடர் பண்ணுங்க. இப்போ என்ன செய்யணும் இதே மாதிரி டேர்ம்ஸ் 2y1 y2 y1 y3 y1 y4 இதெல்லாம் என்ன இருக்கும் 2ab 2bc 2ca அந்த டேர்ம்ல கொண்டு வரணும். மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் மற்றதை கூட்டி கழிக்கணும் சரியா. இங்க y1 ஸ்கொயர் அப்போ a ஸ்கொயர் அப்போ a equal to y1 அப்போ y1 தனியா பிடிச்சுக்கணும். அப்போ y2 இப்போ y1 y2 2ab ஃபார்மேட்ல கொண்டு வரதுன்னா y1a அப்படி வச்சுக்கணும். y2ங்கிறது என்ன வச்சுக்கலாம் y2 divided by 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ b equal to y2 divided by 2 அப்போ 2 this term வருமா 2ab ஃபார்மேட்ல வந்துருது. அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா 2bc இங்க ஒரு மைனஸ் இருக்கு அதை y3 ஓட கிளப் பண்ணிக்கும் 2bc 2ad. இப்போ a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2ac பிளஸ் 2ad மட்டும் இருக்கு. அப்போ இது எக்ஸஸா உள்ள டேர்ம் எல்லாத்தையும் என்ன செய்யணும் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அதுதான் பண்ணிருக்கோம் சரியா. இந்த இவ்வளோ டேர்மை அப்படியே இங்க எழுதிட்டு எந்தெந்த டேர்ம்லாம் வேணும் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் 4 டேர்ம் வேணும் அப்படிதானே. அப்போ a என்னன்னு தெரிஞ்சுட்டு b என்னன்னு தெரிஞ்சுட்டு c என்னன்னு தெரிஞ்சுட்டு d இங்க தெரிஞ்சுட்டு ஸோ அதை மொதல் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். அதே இதை இங்க ஸ்கொயர்ல அடுத்தது சப்ட்ராக்டும் பண்ணிடணும். ஓகே சப்ட்ராக்ட் பண்ணிடணும். இந்த சப்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோ பாருங்க.
அடுத்தது மிச்சம் இதுல இருக்கிற 3 டேர்மை அப்படி எழுதுங்க. இந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த இருக்கு. ஓகே, இப்போ எக்ஸஸ் என்னெல்லாம் வேணும்? ஏபி, ஏசி, ஏடி இருக்கு. அதே மாதிரி பிசி வேணும், மொத்தம் பிசி இந்த இருக்கு. அடுத்தது பிடி வேணும், இந்த இருக்கு. அடுத்தது சிடி வேணும். அப்போ இவ்வளோ டேர்மை, இந்த 3 டேர்மை அகைன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3 டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணிடும். சரி, இப்போ மிச்சம் உள்ளதா இதுல இருந்து இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் உள்ளதா எப்படி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல எழுதிடலாம். எழுதியாச்சு. மிச்சம் உள்ளதை எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கு அகைன் ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடுங்க. சரி, அப்போ என்னாச்சு? இந்த டேர்மோட வேல்யூ இப்படி வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 ஃபீல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபீல சப்ஸ்டிட் பண்ணிட்டு அங்க டேலி பண்ணிட்டு தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு எழுதணும். ஃபீல சப்ஸ்டிட் பண்ணுங்க. பி ஈக்குவல் டு இந்த வேல்யூ டோட்டலா இருக்கா, இந்த இதுல டோட்டலி சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ இந்த மைனஸ் டேர்ம் வரும், இதுல மைனஸ் பண்ணுங்க. ரைட், இப்போ மிச்சம் இருக்குல்ல, இந்த டைம்ல எதெல்லாம் கேன்சல் பண்ணோம், கேன்சல் ஆகும். இதுவும் கேன்சல் ஆயிரும். ரைட்டா, அடுத்தது இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கு இந்த ஒரு டேம் தான். அதை எப்படி எழுதிப்போம்? எல்லா டேர்ம்ஸும் இருக்கு. இப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடணும். நான் சிங்குலர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல உள்ள இருக்கிறத செட் 1 எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிறதுனா y2ங்கிற செட் 2, y3ங்கிற செட் 3, y4ங்கிறத செட் 4 எடுத்துக்கோங்க. இப்போ இது தூக்கி ஃபி இந்த வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்க. இப்போ பாருங்க, இப்போ எது மட்டும் ப்ராப்ளமா இருக்கு? y1 ஸ்கொயர் முடிஞ்சிட்டு, y2 ஸ்கொயர் முடிஞ்சிட்டு, இங்க எது இருக்கு? y3 y4 இருக்கு. சாரி, செட் 3 செட் 4 இருக்கு. அப்படிதானே? செட் 3 செட் 4 இருக்குன்னா இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்லயும் செட் 3 செட் 4 உள்ள டேமையும் சேர்த்து இந்த இவ்வளோ டேமை கன்சிடர் பண்ணுவோம். சரியா? இவ்வளோ டேமை அப்படியே எடுத்துட்டு திரும்பி இங்க வேரியபிள் என்ன? 2 தான், செட் 3 செட் 4. அப்போ a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல கொண்டு வர மாதிரி எழுதுவோம். ஏன் அதான் 2ஆதான் செய்யணும். இப்போ a பிளஸ் பி ஓகே கொடுத்து எழுதிட்டோம். அடுத்தது இப்போ ஆஸ் யூஷுவல் காமனா ஏ 1 காமனா எடுக்கணும். ஸோ இந்த எடுத்துருக்கோம், டிவைட் பண்ணிட்டீங்க. கிளியர்லி இதே டேரக்டா வந்து a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல வந்துட்டு ஸோ ஸ்கொயர்ல எழுதிடுங்க. ஸோ இங்க லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? W3 அப்படின்னு வச்சுக்கோம். ஏன்னா பிகாஸ் 3 4 செட் 3 செட் 4 இருக்கு. அப்போ அகைன் வேரியபிள்ல W3 எடுத்துக்கோம். மிச்சம் எல்லாத்துலயும் W1 ஈக்குவல் டு செட் 1, W2 ஈக்குவல் டு செட் 3, செட் 2 அண்ட் W4 ஈக்குவல் டு செட் 4 அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ இதை தூக்கி இதுல இந்த டேர்ம்ல சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணா இது கேட்ட பெர்ஃபெக்டா ஸ்கொயர் டேர்ம்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆகிறது கிடைச்சிட்டு. அண்ட் ஸோ P இஸ் இன் டயகனல் ஃபார்ம். சரி, டயகனல் ஃபார்ம்ல கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்? W1 என்ன, W2 என்ன, W3 என்ன, W4 என்ன அப்படின்னு சொல்லணுமா? அதான் கீழே சொல்லியிருக்கோம். W1 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல செட் 1 முந்தின கன்ஸ்ட்ரக்ஷன்ல செட் 1 ஈக்குவல் டு இந்த இருக்கு, இது அப்படி எழுதுங்க. இப்போ அகைன் y1 y2 y3 y4 என்ன? அதுக்கு முந்தின கன்ஸ்ட்ரக்ஷன் போங்க. y1 y2 y1 y2 y3 y4 இந்த வேல்யூஸ் தூக்கி கீழே சப்ஸ்டிட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம சம்ல என்னது? x1 x2 x3 x4ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுல தான் ஆன்சர் கொண்டு வரணும். ஓகே, அதை சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வந்தீங்க. சிமிலர் வே அடுத்தது y2 ஈக்குவல் டு செட் 2, செட் 2 ஈக்குவல் டு முன்னாடி என்ன இருக்கு? செட் 2 ஈக்குவல் டு y2, y2 ஈக்குவல் டு y2 ஈக்குவல் டு இதுல இருந்து சொல்லணும் அப்படின்னா x2 மைனஸ் y1. அப்போ x2 மைனஸ் x1 இங்க யூஸ் பண்ணுங்க. அதே தான் தெரிஞ்சுப்போம். ஸோ W2 கிடைச்சாச்சு. அதே மாதிரி W3 W4 கன்சிடர் பண்ணிடுங்க. அப்போ ஃபைனலி ஆன்சர் எழுதலாமா? த ரெடியூஸ்ட் டயகனல் ஃபார்ம் இஸ் P ஈக்குவல் டு கொடுத்தது எழுதிப்போம். இந்த P அப்படி எழுதிப்போம். அடுத்தது W1 இந்த இருக்கு, W2 இந்த இருக்கு, W3 இந்த இருக்கு அண்ட் W4 இந்த இருக்கு. அதோட வேல்யூஸ்லாம் கன்சிடர் எழுதுங்க. ஹென்ஸ் அவர் ப்ராப்ளம். அப்போ என்ன பார்த்துருக்கோம்? எந்த ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்தாலும் அதை டயகனல் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்றதை பார்த்தோம். சிம்பிளி நீங்க அந்த a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் அண்ட் a பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு எதை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பாக்குறது மட்டும் தான் இங்க இருக்கு. மற்றபடி எல்லாம் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபிக்ஸ்டு. ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா ஸ்கொயருக்குள்ளது உள்ளதை செட் 1 செட் 2 அப்படின்னு எடுத்துக்கணும். இதே இது ஸ்கொயரே இல்லாம இருந்துச்சுன்னா எந்த டேம் நான் ஜீரோ அதை பாருங்க, ஏ ஐஜே டேம் நான் ஜீரோனா இசட் அதாவது இசட் ஐ ஈக்குவல் டு எப்படி பண்ணணும்? ஓகே, அங்க ஏஐஜேக்கு முன்னாடி xi பிளஸ் xj அப்படிங்கறத மட்டும் சப்ஸ்டிட் பண்ண தெரியணும். தென் வி கம்ப்ளீட் அவர் ஆர்குமெண்ட். மொத்த இதுதான் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி போடணுங்கிற ஐடியா வச்சுக்கணும். பிளஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு கொண்டு வர டெக்னிக் எதை கூட்டி கழிச்சா கொண்டு வரணுங்கிற மட்டும் ப்ராப்பரா நீங்க செஞ்சுட்டீங்கன்னா இது கிளியர் ஆயிடும். இதே ப்ராப்ளத்தை நீங்க எடுத்து இன்னொருக்கா செஞ்சு பார்க்கலாம். தேங்க்யூ.